2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கின்றது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேதனையோடு, துக்கத்தோடு, பலவீனத்தோடு, பாடுகளோடு நாட்களை நீங்கள் கடந்து வரலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். சுகம் வேண்டுமா, கவலை தீரணுமா, இல்லை பாடுகள் மாறணுமா, துக்கங்கள் மாறணுமா, நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரமே ஆகும். என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். விசுவாசித்து சொல்லித்து பாருங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சுகத்தை காண்பீர்கள், பலனை காண்பீர்கள். அவர் சொல்லியபடியே கர்த்தாவே உம்முடைய கிருபை போதும் என்ற வார்த்தை உங்களால் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, சஞ்சலத்தோடு, தவிப்போடு என்னென்ன பாடுகள் இன்றைக்கி மனுஷன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எண்ணி முடியாத பாடுகள். ஒருவேளை சாப்பாட்டு கூட அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்கின்றதே, என் கிருபை உனக்கு போதும் என்று. ஹல்லேலூயா. கிருபையை ருசித்தவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த வார்த்தையை ஆணித்தரமாக சொல்ல முடியும். கிறிஸ்துவின் அன்பை கண்டவர்கள் மாத்திரம்தான் அந்த வார்த்தையை உறுதியாய் பிரதிபலிக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் அப்படி அந்த வார்த்தையை நீங்கள் ருசித்து பார்க்கவில்லை என்று சொன்னால், கர்த்தாவே என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாக விளங்கட்டும், என் பாடுகளில் உம்முடைய கிருபை விளங்குவதாக, என் துக்கத்திலே உம்முடைய கிருபை விளங்குவதாக என்று நீங்கள் விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் கேட்டு பாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துயரம் மாறும், உங்கள் சஞ்சலங்கள் மாறும், உங்கள் தவிப்புகள் மாறும். அவருடைய கிருபை உங்களை தாங்கும், ஏந்தும், தப்பு வைக்கும். அவர் உங்களை கிருபையாய் நடத்துவார். பலத்தோடு, சுகத்தோடு, இன்னும் கடன் பிரச்சனை இல்லாமல் சுகமாய் சுகித்து வாழ தேவன் கிருபை செய்வார். அவரை அன்றி அணுவேதும் அசையாது. நீங்கள் என்னதான் உங்கள் சுய புத்தியை சார்ந்து என்னதான் செஞ்சு பார்த்தாலும் அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய பலன் இல்லாமல் நம்மளால் மசர கூட ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு தேவன் நம்மை பார்த்து பார்த்து படைத்துள்ளார். ஆகவே அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள், அவரை போற்றுங்கள், அவரையே தஞ்சமின்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள். என் பலவீனத்திலே அவருடைய கிருபை விளங்கினதுக்காக நன்றி, என் பாடுகளிலே அவருடைய கிருபை விளங்கினதுக்காக நன்றி என்று நீங்கள் சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி எப்பொழுதும் நமஸ்கரிங்கள். உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசைப்பாராக. ஆமென்.